அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்காக முருகனுக்கு மாவிளக்கு போடுவோம். அது திணை மாவிளக்கு போட்டால் விசேஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப செல்வ செழிப்போட வாழலான்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம திணையும் தேனும் வச்சு ஒரு மாவிளக்கு பண்ண போகிறோம். அதுக்கு இதால் 1 டம்ளர் திணை எடுத்திருக்கேன். இது திணை. இதில் நம்ம பச்சை பால் தான், காய்ச்சாத பால், பச்சை பால், பாக்கெட் பால், பசும்பால், எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல. பாலில் நனைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம். இது நினச்சி வச்சுருக்கோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தேன் கலந்து மாவிளக்கு செய்ய வேண்டியது தான். நான் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த திணையில் 4 ஏலக்காய் போட்டுக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஊறிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த திணையை அரைச்சிட்டோம். திணையை எப்படி அரைச்சிட்டோம், நான் பாலில் நினச்சி அரைச்சிருக்கேன். நான் கொஞ்சமாக பண்ணுறேன், அதனால் பாலில் நினச்சி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் சும்மா கூட போட்டு அப்படியே திணையை அரைச்சிட்டு தேன் நிறையா இழுக்கும், அதனால் நான் கொஞ்சம் பாலில் நனைச்சி செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறையா செய்யணுன்னா சும்மாவே அப்படியே திணையை போட்டு அரைச்சிட்டு நீங்கள் தேனில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேன் ஊற்றி அது தேனை ஊற்றி பார்த்தா இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா உருட்டிட்டு இதில் நம்ம வாழைப்பழம் உரிச்சிட்டு இது மாதிரி நல்லா குழி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதில் நெய் ஊற்றி திரி போட்டு
இதாங்க முருகனுக்கு இது மாதிரி திணை மாவில் விளக்கு போட்டு இது மாதிரி நெய் போட்டு இந்த வாழைப்பழம் இல்லைன்னா இலைய கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதே மாதிரி முருகனுக்கு படைங்க. திணை மாவும் தேனும் செஞ்சு முருகனுக்கு படைங்க. உங்கள் வீட்டில் செல்வம் பெருகி குழந்தைகள்லாம் பெற்று நல்ல வளமோடு வாழலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.